அரசாணை வெளியிட்டால் வாக்குறுதிகள் நிறைவேறிவிடுமா என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி தற்பொழுது கேள்வி எழுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக மோசடி நிகழ்த்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். இன்று தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிதித்துறை அமைச்சர் திமுகவினுடைய 504 தேர்தல் வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 37 வாக்குறுதிகளை தவிர மற்ற அனைத்துமே செயல்பாட்டில் இருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்து கேள்வி எழுப்பும் வகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.